தமிழிலே 4 கவிகள் உண்டு. ஒரு கவி ஆசு கவி, இன்னொன்று வித்தார கவி, இன்னொன்று மதுர கவி, இன்னொன்று சித்திர கவி. இப்படி 4 கவிகள் உண்டு. அந்த 4 கவிகளிலே எது சிறப்பு என்றால் ஆசு கவி என்பதுதான் சிறப்பு. எப்படி அந்த ஆசு கவி சிறப்பு என்றால், இப்ப கவிஞர்களுக்கு நாம் ஒரு செய்தியை கொடுத்து இதை பற்றி நீங்கள் பாடலை புனையுங்கள் என்று சொன்னால் அதற்கு கொஞ்ச நேரம் அவர்கள் அந்த சிந்தனைக்குள்ளே அந்த காட்சியை கொண்டு வந்து பிறகு கவிதையை புனைவார்கள். இதிலே ஆசு கவி என்று சொன்னால் நீங்கள் சொல்லிய மறுநொடிக்குள் பாடலை பாட ஆரம்பித்து விடுவான். திரைப்படங்களிலே எழுதக்கூடிய பாடலாசிரியர்களுக்கெல்லாம் முதல்ல டியூன் போட்டு கொடுத்துருவாங்க, அதனுடைய காட்சி அமைப்பை சொல்லுவாங்க, அந்த காட்சியை உள்வாங்கி கொண்டு அந்த டியூனுக்கு ஏற்ப வார்த்தைகளை போட்டு பாடல் எழுதுவார்கள். இதற்கு அவர்களுக்கு ஊட்டியோ கொடைக்கானலோ இல்லை குளிர் பிரதேசங்களிலோ சென்று ஒரு அறை எடுத்துத்தான் அதற்குரிய காட்சிகளை உருவாக்குவார்கள், பாடலை உருவாக்குவார்கள். ஆனால் காலமேகத்தை பொறுத்த வரையில் நீங்கள் சொன்ன உடனே பாடலை புனைகின்ற அடுத்த நொடியே அவ்வளவு பெரிய ஆற்றலை அன்னை அவருக்கு வழங்கி இருக்கிறாள். அப்படிப்பட்ட திறமை பெற்றவர் தான் நம்முடைய காலமேக புலவர். இப்பொழுது அவர் மோகனாங்கி பார்க்க போகிறார். மோகனாங்கியிடம் அகிலாண்ட நாயகி கொடுத்த அந்த மிகப்பெரிய ஆற்றல் எனக்கு கிடைத்திருக்கிறது, அதனால் இதை நான் நாடு முழுக்க சென்று அன்னையின் புகழையும் சிவபெருமானுடைய புகழையும் நான் பேச போகின்றேன் அப்படி என்று சொல்லிவிட்டு அவளிடம் இருந்து விடை பெற்று கொண்டு போகிறார். போகின்ற பொழுது அவள் ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்புறார். நீங்கள் எப்பொழுதாவது திருமலை ராயன் பட்டினம் சென்றீர்களே ஆனால், அதாவது நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு பேரு திருமலை ராயப்பட்டினம், இன்னைக்கு அதுக்கு திருமலைப்பட்டினம் பேரு. அன்றைய காலகட்டம் விஜயநகர பேரரசினுடைய ஆதிக்கத்தில் இருந்த ஒரு பெரிய ஊர் தான் அந்த திருமலை ராயப்பட்டினம். அதை ஆண்ட குறுநில மன்னன் பேர் திருமலை ராயன். அந்த ஊருக்கு சென்றால் அந்த ஊரிலே முத்து ரொம்ப புகழ் வாய்ந்தது. நீங்கள் வருகின்ற பொழுது அந்த மன்னனை புகழ்ந்து வாடி நீங்கள் முத்துக்களை பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை யாரிடம் சொல்கிறாள் என்றால் இந்த காலமேகத்திடம் சொல்லி வழி அனுப்புகிறார். இப்படி வழி அனுப்புகின்ற பொழுது அவர் ஒவ்வொரு ஊராக சென்று ஒவ்வொரு ஊரிலே இருக்கக்கூடிய பெருமானையும் மற்றவர்கள் கேட்கின்ற அந்த பாடலினுடைய வரிகளுக்கும் இவர் பாடிக்கொண்டே சென்று கொண்டு இருக்கிறார். அப்படி அவர் ஒரு நாள் காஞ்சிபுரத்திற்கு வருகிறார். காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரநாதர் கோயிலுக்கும் காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் இடையிலே குமரக்கோட்டம் என்று முருகன் கோயில் இருக்கிறது, சென்றவர்களுக்கு தெரியும். அந்த முருகனுக்கு மாவடி முருகன் என்று பெயர். ஏகாம்பரநாதர் கோயிலுக்கும் காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் இடையிலே ஒரு முருகனுடைய ஆலயம் இருக்கிறது. இவர் ஊர் ஊராக சென்று அங்கே முருகனுடைய ஆலயத்திலே ஒரு மாமரத்தின் அடியிலே கீழே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வழியே ஒரு புலவர் பெருமகனார் வருகிறார். வந்தவர் இவரை தட்டி எழுப்புகிறார். இந்த மரத்தின் அடியே உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் யார் என்று கேட்கிறார். நீங்கள் உள்ளூராக தெரியவில்லை, ஏதோ வெளியூரில் இருந்து வந்திருக்கிறீர்கள், நீங்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது அவர் எழுந்து நான் ஒரு புலவன் என்று சொல்கிறார். புலவனா? இந்த காஞ்சிபுரத்துக்கு வர்றவன் எல்லாம் தன்னை புலவன் தான் எல்லாம் சொல்லிக்கிறான். ஆனா உண்மையிலே புலவனான்னா யாரும் புலவன் இல்லை. நீங்கள் புலவன் என்று சொல்வதனால் உங்களுக்கு பாடல் இயற்ற தெரியுமா? இந்த மாவடியிலே இருக்கக்கூடிய முருகனை பற்றி உனக்கு ஏதாவது பாட தெரியுமா என்று கேட்கிறார். கேட்கின்ற போது காலமேக புலவர் சொல்கிறார், நான் வேலிலிருந்து தொடங்கவா மயிலில் இருந்து தொடங்கவா? பொதுவாக வேலையும் மயிலும் தான் முருகனுக்குரிய அடையாள குறியீடு. அந்த வம்பு பிடித்த புலவன் என்ன பண்றான்,
நீ வேலிலிருந்தும் தொடங்க வேணாம், மயிலிருந்தும் தொடங்க வேணாம், செருப்புல தொடங்கி விளக்கு மாத்தலும் முடிக்க முடியுமா? நன்றாக யோசித்து பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு கவிஞனாலும் வேலிலிருந்து தொடங்கி மயிலில் முடியும் என்றால் அது முருகனை பற்றி பாட முடியும். அந்த வம்பு புலவன் செருப்பில் தொடங்கி விளக்கு மாத்தல முடிக்கணும் பாட்டு. அங்கே கூடியிருந்த பக்தர்கள் எல்லாம் அந்த வம்பு புலவனை பார்த்து, நீ இந்த புலவனை ஏகடியம் செய்வதற்காக நீ செருப்புல தொடங்கி விளக்கு மாத்தல முடியும் சொல்றியே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்? புலவன் என்று சொன்னால் என்ன சொல்றோமோ அதன்படி பாட தெரிந்தால் அவன் புலவன், பாட தெரியவில்லை என்றால் நான் ஒரு புலவன் இல்லை என்று அவன் சொல்லிவிட்டு போட்டான். சொன்ன உடனே அடுத்த நொடியிலே காளமேகம் செருப்பில் தொடங்கி விளக்கு மாற்றில் முடிகின்ற மாதிரி ஒரு முருகனுக்குரிய பாடல் பாடுறாங்க. செருப்புக்கு சென்று உழக்கும் வேளன். இத சேர்த்தீங்கன்னா செருப்புக்குன்னு வரும். பிரிச்சோம்னா செரு புக்கு. செரு என்றால் போர்க்களம். செருப்புக்கு சென்று உழக்கும் வேளன். திருச்செந்தூரிலே சூரபத்மனை வதம் செய்வதற்காக தன்னுடைய படைத்தலைவனாக இருக்கக்கூடிய வீரபாகுவும் அவனுடைய படை வீரர்களாகவும் சென்று உள்ளே புகுந்து செருப்புக்கு சென்று உழக்கும் வேலன், வேலனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் உள்ளே சென்று அந்த படை வீரர்களை எல்லாம் துவம்சம் செய்கின்ற காட்சி. பொறுப்புக்கு நின்ற நாயகனை. பொறுப்புக்கு என்றால், பொறு என்றால் ராமாயணத்திலே ராமனை குறிப்பிடுகின்ற பொழுது பொருத மார்பு என்று கம்பர் குறிப்பிடுவார். பொருத மார்பு என்று சொன்னால் மலையை போன்ற மார்பு உடையது ராமனுக்கு என்று சொல்வார்கள். அப்படி பொறுப்புக்கு நாயகனை. பொறு என்றால் குறிஞ்சி நிலப்பகுதி. அந்த குறிஞ்சி நிலத்தினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். செருப்புக்கு சென்றுழக்கும் வேலன் பொறுப்புக்கு நாயகனை, குறிஞ்சி தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை புல்ல, புல்லுதல் என்றால் தழுவுதல், மறுப்புக்கு தன் தேர் பொழிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே. எவ்வளவு பெரிய ஆற்றல்! நாம் அந்த கவித்திறனிலே கம்பனை நாம் சிறப்பிக்கலாம். இயற்கை வர்ணனையிலே கம்பனுக்கு ஈடு இணை யாரும் கிடையாது. அதற்கு இணை என்று சொன்னால் திருத்தொண்டர் புராணத்தை இயற்றிய சேக்கிழார் பெருமான் அடியார்களை பற்றி பேசுகின்ற பொழுது, அடியார்கள் வாழ்ந்த ஊரை சிறப்பிக்கின்ற பொழுது அந்த இயற்கை வர்ணனை கம்பனுக்கு இணையாக பார்த்தோமானால் பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் அந்த இயற்கை வர்ணனையை மிகுதியாக கொடுத்திருப்பார். ஆனால் எதிர்முரணாக சொல்லப்படுகின்ற கருத்துக்களை எல்லாம் நேராக மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு என்றால் அது நம்முடைய காளமேகத்திற்கு ஒருவனுக்குத்தான் உண்டு. இந்த காட்சியை அந்த நொடியிலே அவர் எப்படி யோசிக்கிறார் என்றால், ஒரு வண்டானது தேனை சொரியக்கூடிய ஒரு மலரின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு இளம்பெண் அந்த வண்டிடம் போய் கேட்கிறார். என்ன கேட்கிறான்னா, தன் தேர் பொழிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே, நீ எதை விளக்கணும்னா விளக்கும் ஆறேன்னா இங்க இந்த தொடப்பம் விளக்கும் ஆறே இல்லை, விளக்குதல். என்ன விளக்கணும்னா, இந்த தேனை குடிச்சிட்டு இருக்க வண்டே நீ என் முருகன் எப்படி போரிலே விளையாடினான் என்பதை நீ பார்த்திருப்பாய். இந்த பார்த்த காட்சியை எனக்கு நீ விளக்கி சொன்னால் நான் முருகனை போய் கட்டி தழுவுகிறேன் என்ற ஒரு கற்பனை காட்சியை ஒரு நொடிக்குள் காளமேக புலவனுடைய சிந்தைக்குள் வருகிறது. அதுவும் திருத்தாமரை மேல். திருத்தாமரை என்றால் திருமகள் வீற்றிருக்கக்கூடிய தாமரை. இந்த இடத்திலே திருமகளையும் கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்படி இந்த தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே, நீ முருகனை பற்றி
புகழ்ந்து கூறுவாயாக, விளக்குவாயாக என்று சொல்லி தன்னுடைய திறமையை நிரூபிக்கிறார் காலமேகம். இது ஓரிடம். இன்னொரு இடத்துக்கு போறார். போகின்ற பொழுது இவர் போகின்ற வழியெல்லாம் இவர் வம்பை இழுக்கிறாரோ இல்லையோ, வருகின்றவர்கள் எல்லாம் வம்பர்களாகவே வந்து இவரிடம் சேருவார்கள். அப்படி சேர்ந்த இவரிடம் ஒருத்தர் கேட்கிறார், குடத்திலே கங்கை அடங்கும். ஒரு குடத்துக்குள்ள போய் எப்படிங்க கங்கை அடங்கும் அப்படின்னு நீ பாடு. குடத்திலே கங்கை அடங்கன்னு எப்படி பாட முடியும்? விண்ணிலிருந்து இறங்கினாலும், விண்ணிலிருந்து இறங்குது, வெறுப்புக்கு அடங்கினாலும், மண்ணிலிருந்து வந்தால், அதாவது கங்கை நதியானது விண்ணிலிருந்து பாகீரதன் என்ற ஒருவருடைய தவத்தின் மூலமாக இந்த மண்ணுக்கு கங்கை நதி வருகிறது. விண்ணிலிருந்து வரக்கூடியது கங்கை நதி. இது விண்ணிலிருந்து வந்த கங்கை நதி இந்த மண்ணிலே கட்டுப்பாடற்று ஓடுகிறது, வெறுப்புக்கு அடங்காமலும். வெறுப்பு என்று சொன்னால் இங்கே இமயமலையை குறிக்கிறது வெறுப்பு. அந்த இமயமலையினுடைய கட்டுப்பாட்டில் கூட எது கிடையாது. இந்த கங்கை நதி கட்டுப்பாட்டுக்குள்ளவே வரவில்லை. சரி, அப்படிதான் மண்ணுக்கு வந்து ஒரு இடத்துல நிலையா இருக்குதான்னு பார்த்தா இந்த மண்ணிற்கும் அடங்கல, விண்ணிற்கும் அடங்கவில்லை, இமயமலைக்கும் அடங்கவில்லை, மண்ணிற்கும் அடங்கவில்லை. எங்கே வந்து அடங்குகிறது என்றால் பெண்ணை இடபாகத்தே வைத்தார். ஒரு பெண்ணை இடபாகத்திலே யார் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் சிவபெருமான் தன்னுடைய இடபாகத்திலே உமையவளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இடபாகத்திலே வைத்தார். அவருடைய சடா மகுடத்திலே கங்கை அடங்கும் என்று முடிக்கிறார். சடா மா, அடுத்து அந்த கூவை கொண்டு வந்து கடைசி ஈற்றடியிலே குடத்திலே கங்கை அடங்கும் என்று முடிக்கிறார். எவ்வளவு பெரிய கங்கையாக இருந்தாலும் யாரிடம் வந்து அடங்குகிறது? மண்ணுக்கும் அடங்கவில்லை, இமயமலைக்கும் அடங்கவில்லை, விண்ணுக்கும் அடங்கவில்லை. அது சிவபெருமான் ஒருவனிடம்தான் அடங்கும் என்று குடத்திலே கங்கை அடங்கும் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஆற்றலை, கவித்திறமையை காலமேகத்திடம் இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். அவருடைய தனிப்பாடலே 220 பாடல்களுக்கு மேல் இருக்கிறது. அந்த 220 பாடல்களும் பார்த்தீங்கன்னா அந்த 220 பாடல்களிலும் எல்லலும் இருக்கும், துள்ளலும் இருக்கும், கேலியும் இருக்கும், கிண்டலும் இருக்கும். எவ்வளவு கேலியும் கிண்டலும் இருந்தாலும் அவருடைய அந்த சந்த நயத்திலே இலக்கண வரையறைக்குள்ளே மீறாமல் அவ்வளவு அழகான பாடல்களை கொடுத்திருக்கிறார். குமரகுருபரருக்கு எப்படி முருகப்பெருமான் தன்னுடைய தமிழ் ஞானத்தை கொடுத்தார், அருணகிரிநாதருக்கு எப்படி முருகப்பெருமான் சந்த நயத்தை கொடுத்தார், அப்படி ஒரு சாதாரண சமையல்காரர், ஒரு பெரிய கல்வியில போய் பயின்றவனும் கிடையாது, அன்னையினுடைய அருளை பெற்றார். எப்பேற்பட்ட சாதாரணமான மனிதராக இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்திலே உயர்வடைவார்கள் என்பதற்கு காலமேக புலவரினுடைய வாழ்க்கையே ஒரு சான்றாக அமைகிறது. இறைவனுடைய அருள் இருந்தால் இந்த உலகத்திலே நீங்கள் எந்த நிலையையும் அடையலாம். அதற்கு கல்வி என்பது ஒரு தடையாக எப்பொழுதுமே இருக்காது. இன்னொரு பாடல், சட்டியிலே பாதி சட்டுவத்திலே பாதி. இவர் ஒரு வைணவர். வைணவராக இருக்கக்கூடிய இவருக்கு 63 நாயன்மார்கள் வரலாறு தெரிகிறது. எப்படி? இவர் தொடர்ச்சியா ஒரு வாசிப்புக்குள்ள இருந்தாரு, ஒரு பெரிய புலவர் அப்படின்னா கூட இவர் ஏதோ நூல்களை படிச்சிருக்காரு அப்படின்னு நாம் நினைக்கலாம். அவருடைய பாடல்கள் ஒவ்வொரு பாடலா எடுத்து பார்த்தோம்னா அன்னையை பாடுகிறார், திருமாலின் 10 அவதாரங்களை பற்றி பாடுகிறார்,
சிவபெருமானுடைய திருவிளையாடல்களை பாடுகிறார், திருவிளையாடல் புராணத்தை பாடுகிறார். எப்படி என்றால், உள்ளே இறைவியால் கொடுக்கப்பட்ட அந்த ஞானம் தானாக ஊற்றெடுத்து பெரும் கடலாக விரிவடைந்து அந்த தமிழ் வந்து கொண்டியது. இப்போ பாடுறாரு, சட்டுவத்திலே பாதி, சட்டியிலே பாதி, சட்டுவத்திலே பாதி, இட்ட களத்திலே பாதியும் திட்டமுடன் ஆடுகின்ற சோனேசா, நீ அழைத்தால் மகன் வந்தது எவ்வாறு என்று உரை. இது பொருள் யாருன்னா புரியுதுங்களா? சிறு தொண்ட நாயனாருடைய வரலாற்றை ஒரு நீட்டி முறைக்கு பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் கொடுத்திருப்பார். ஆனா 4 வரிக்குள்ளே அந்த சிறு தொண்ட நாயனாருடைய புராணத்தை யார் கொடுக்கிறார்னா நம்முடைய காலமேக புலவர் கொடுத்துட்டார். சட்டியிலே பாதி. பிள்ளைக்கரியை கேட்கிறார் சிவபெருமான் அந்த சிறு தொண்ட நாயனாரிடம். பிள்ளைக்கறி கேட்கிறாரு. இறைவன் கேட்டதற்காக தன் பிள்ளையை வெட்டி சமைச்சிடுறாரு. அவர் சமைச்சிட்டு சிவபெருமானுக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். இப்போ அந்த காட்சியை விவரிக்கிறார். பிள்ளைக்கறி சமைத்தாகி விட்டது. கொஞ்சம் அந்த சட்டியில பாதி இருக்குது கறி. சட்டியிலே பாதி, சட்டுவத்திலே பாதி. அந்த அகப்பை இருக்குது பாருங்க, அதுக்கு பேரு சட்டுவன் பேர். அதுல பாதி கறி இருக்குது. சட்டியில பாதி கறி இருக்கு, சட்டுவத்துல பாதி இருக்கு. இட்டம் கலந்தனில் மீதி பாதி கறி இருக்கு. 3 இடங்களில் இந்த பிள்ளையினுடைய கறி இருக்குது. அடுத்து ஒரு தனிச்சொல் போடுகிறார், திட்டமுடன். ஏற்கனவே நீ திருவிளையாடல் நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக திட்டமுடன் ஆடுகின்ற சோனேசா, நீர் அழைத்ததும் பிள்ளை வந்தது எவ்வாறு என்று உரை. சிவபெருமானியை பார்த்து கேள்வி கேட்கிறார். சட்டியில கிடக்குதுரா பிள்ளை, ஆனா நீ கூப்பிட்ட உடனே அந்த பிள்ளை எப்படா ஓடி வந்ததுன்னு சிவபெருமானை பார்த்து கேள்வி கேட்கிறார். எவ்வளவு அறிவார்ந்த ஒரு கேள்வி பாருங்க. திட்டமுடன்னா நீ இங்கு ஒரு திருவிளையாடல், அந்த தனிச்சொல் தான் காலமேக புலவரினுடைய பாடல்களிலே எதுனா ஒரு சொல் மாத்திரம் தனியாக இருக்கும், அதற்கு தனிச்சொல் என்று பெயர். அந்த பாடலினுடைய மொத்த சாரத்தையுமே அந்த தனிச்சொல்லிலே கொண்டு வந்து அடக்கி விடுவார். ஆக நீ பிள்ளைகறி கேட்டதே எதற்கு என்றால் ஒரு திட்டம் போட்டு வந்திருக்கிறாய். என்ன திட்டம் என்றால், இந்த சிறு தொண்ட நாயனாருடைய வாழ்க்கையை அகிலமெங்கும் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நீ திட்டமோட்டு வந்து பிள்ளை கறி கேட்டு அந்த பிள்ளைக்கறியையும் வாங்கி பாதி சட்டுவத்திலும் பாதி சட்டியிலும் பாதி இட்ட கலங்களிலும் இருக்கும் போது நீ திட்டமிட்டு ஒரு நாடகத்தை நடத்தி கறி அங்கே இருக்கிறது, ஆனால் பிள்ளை வந்து எதிரே நிற்கிறது எவ்வாறு என்று உரை என்று பெருமானை பார்த்து கேள்வி கேட்கின்ற மிகப்பெரிய ஆற்றல் யாருக்கு இருந்தது என்றால் இந்த காலமேக புலவனுக்கு இருந்தது. அவனுடைய பாடல்கள் எல்லாமே நையாண்டித்தனமாக இருக்குமே ஒழிய அந்த நையாண்டித்தனத்துக்குள் ஒரு பெரிய வரலாற்று கதைகளை எல்லாம் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பான்.